Hi friends, welcome to Soft Tutor. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டூல் என்னென்னா பென் டூலை பற்றி பார்க்க போகிறோம். பென் டூலும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய சில டூல்ஸை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது இந்த இல்லஸ்ட்ரேட்டரில் அப்படின்னு பார்க்கலாம். பென் டூல் அப்படின்றது என்னென்னா நம்ம இந்த இல்லஸ்ட்ரேட்டரோட ராஜானே சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு டூலை வச்சே வந்து நம்ம ஏகப்பட்ட ஷேப்ஸ் வந்து வெக்டர் ஷேப்பாக நமக்கு இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம இந்த பென் டூலை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பென் டூலை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நமக்கு இந்த இல்லஸ்ட்ரேட்டரில் மேக்ஸிமம் ஒர்க்கை வந்து நம்ம ஈஸியாகவே பண்ணலாம். இப்போ வந்து பென் டூல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இது நீங்கள் டூல் பாக்ஸில் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு டூல் தான் வந்து பென் டூல்னு சொல்லுவோம். இந்த பென் டூலில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆரோ இருக்கும். இந்த ஆரோவை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து கொஞ்சம் சில டூல்ஸ் வந்து இங்கே வியூ ஆகும். இந்த டூல்ஸை ஃபுல்லாக நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னா இந்த ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆரோ பாயிண்ட் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஹைடாக இருக்க டூல் எல்லாமே வந்து நமக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் இருக்க ஃபஸ்ட் இருக்கக்கூடிய டூல் தான் வந்து பென் டூல் சொல்கிறோம். இதோட ஷார்ட்கட் வந்து பி நம்ம ப்ரெஸ் பண்ணோம், கீபோர்டில் பி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பென் டூல் வந்து நமக்கு செலக்ட் ஆகும். அடுத்து இருக்க டூல் என்னென்னா ப்ளஸ் ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல், அடுத்து வந்து டிலேட் ஆங்கர் பாயிண்ட் டூல், அடுத்து வந்து ஆங்கர் பாயிண்ட் டூல்னு ஒன்று இருக்குது. இந்த ஒவ்வொரு டூலும் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பென் டூல் எடுப்பேன். இந்த பென் டூலோட யூசேஜ் என்னென்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது ட்ராப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த டூலை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வியூ உங்களுக்கு வரும். பாருங்கள், இது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அனதர் பாயிண்ட் ஜஸ்ட் கிளிக் பண்ணுற பாருங்கள். கிளிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு ஷேப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரைட்டான ஷேப்பு. அடுத்த ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். பென் டூல் யூஸ் பண்ணுறோம். ஒன் பாயிண்ட் நம்ம கிளிக் பண்ணுறோம். அனதர் பாயிண்டில் நமக்கு எந்த மாதிரியான ஷேப் வேணுமோ அந்த ஒரு லொக்கேஷனில் நம்ம வந்து ட்ராப் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அந்த பாயிண்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது. ரிலீஸ் பண்ணாமலே வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி ட்ராக் பண்ணணும். மவுஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப் வந்து கேவ்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அது எந்த ஆங்கிளில் வேணும் அப்படின்றது நம்ம தேவையை பொறுத்து. ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு ஷேப்பை நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ ஒரு சைடு வந்து நமக்கு இந்த மாதிரி கேவ்டாக கிடச்சிச்சு. அடுத்த சைடு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வரும். பார்த்தீங்களா? இதில் ப்ரீவியூவில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும். அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்து வந்து அடுத்த ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, அடுத்து கீழே இந்த மாதிரி இது வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி கேவ்டான ஷேப் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து இதுவே கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல், அதனால் இது கொஞ்சம் ஃபுல்லாக ப்ரீஃபாகவே பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். அடுத்த ஒரு பாயிண்டில் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன். அடுத்து இந்த ஒரு ஆங்கிள் நமக்கு இங்கிட்டு தேவையில்லை, இதுக்கு மேலே தான் நமக்கு வேணும் அப்படின்னா கீபோர்டில் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். கீபோர்டில் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ண ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணால் போதும். இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஷேப் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். அப்புறமா நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இங்கே ஒரு ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்படி ஒரு ஷேப்பை நான் கிரியேட் பண்ணுறேன். இப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு ஷேப். இந்த மாதிரி கேவ்டாக இருக்கிற ஷேப்பை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பென் டூல் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இருக்க டூல் இதில் பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல். இது வந்து கீபோர்டில் ஷார்ட்கட் வந்து ப்ளஸ் மார்க் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு செலக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எந்த இடத்துல ஒரு பாயிண்ட் தேவைப்படுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த ஆட் பண்ண பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது இது எந்த டூல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல்னு ஒன்று இருக்குது. இந்த டூலை நீங்கள் ஷிஃப்ட் சி வந்து ஷார்ட்கட்டாக இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒரு ஆப்ஜெக்டை இப்படி நம்ம எடிட் பண்ணலாம்.
ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்படி இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு சைடு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி எடிட் பண்ண முடியும். இந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணவோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த டூலில் இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஆனால் இந்த ஷேப்பை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்னென்னா, முன்னாடிக்கு இப்போ முதல் கிளாஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, டைரக்ட் செலெக்ஷன் டூல். இந்த ஒரு டூலை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு பென் டூல் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அடுத்த டூல் தான் வந்து இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல். ஷார்ட்கட் வந்து ஏ வரும். இந்த டூலை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஈஸியாக நம்ம எடிட் பண்ணலாம். பார்த்தீங்களா? இந்த ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணலாம். இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ணி இந்த மாதிரி வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நமக்கு தேவையில்லை அப்படின்னும் போது இதில் இருக்கக்கூடிய இந்த டிலைட் ஆங்கர் பாயிண்ட் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் தேவையில்லை அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணோம்னா எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் மறுபடியும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னு டிலீட் பண்ணிக்கலாம். இதான் வந்து பென் டூலும் அதை சேர்ந்து இருக்கக்கூடிய டூல்ஸும். ஓகேங்களா? பென் டூல் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது இது கூட ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய டூல் என்னென்னா இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல். ஓகேங்களா? சரி, ஒரு சின்னதாக ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க் பார்க்கலாம். இப்போ நான் பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்தொரு பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி வருது. இதை வந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இது வந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம். அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறேன். இங்கேயும் வந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுறேன். அடுத்து இந்த ஒரு பாத்தோட நான் என்ன பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணிடுறேன். இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பாயிண்டில் நம்ம கிளிக் பண்ணோன்னா ஜாயிண்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது, விடாமல் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லீஃப்க்கான ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஷேப்பை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்ற போது நம்ம என்னென்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி இந்த ஒரு ஷேப்பை நம்ம இப்படி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட இப்படி பெருசாக வேணும். இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு இந்த டைரக்ட் செலெக்ஷன் ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அந்த பாயிண்ட் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்ஸ் வந்து செலக்ட் ஆகிரும். அப்புறமா நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே வந்து நமக்கு ஒரு டூப்ளிகேட் எடுக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் கீழே வந்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து வெர்டிக்கலாக ரிஃப்ளெக்ட் ஆகணுமா இல்லை ஹாரிசான்டலாக ரிஃப்ளெக்ட் ஆகணுமா, அதோட ஆங்கிள் எவ்வளவு அப்படின்றது காட்டும். இது 90 டிகிரி கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே ப்ரீவியூ நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரீவியூ டிக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ரீவியூ பார்க்கலாம். இல்லை நீங்கள் இங்கே ப்ரீவியூ டிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியூவில் தெரியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ப்ரீவியூ டிக்காக இருக்குது. நாங்கள் ஒரு 45 டிகிரி கொடுக்குறேன். பார்த்தீங்களா? அந்த ப்ரீவியூ எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா 45 டிகிரியில் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து 90 டிகிரியை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ 90 டிகிரியில், அதாவது 90 டிகிரி வெர்டிக்கலாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது கீழே வந்து காப்பின்னு இருக்குது. அது காப்பி கொடுக்குறோம். கொடுத்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டும் கூட காப்பி ஆகிரும். இந்த காப்பியான ஆப்ஜெக்டை இந்த மாதிரி எடுத்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து மறுபடியும் ஒரு பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஷேப் நான் இந்த மாதிரி கிளிக் பண்ணுறேன். பாருங்கள். ஓகே, இப்படி ஒரு ஷேப்பு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் இது ரிலீஸ் ஆகிரும். ஏன்னா இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து இப்படியே வச்சுக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் வரும். இது கரெக்டாக வராது, க்ரௌடாக வரும். அப்போ ஃப்ளாட்டாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த ஒரு பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் மட்டும் தான் இது இந்த ஒரு ஷேப்பை நமக்கு கிடைக்கும். ஓகே, பார்த்தீங்களா? அடுத்து இந்த ஒரு ஆப்ஜெக்டை இந்த ஒரு பாயிண்ட்டோட சேர்த்து இந்த மாதிரி வச்சிடலாம். அடுத்து வந்து இந்த ஒரு ஷேப்பை நம்ம வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஓகேங்களா. இப்படி ஒரு வெக்டர் ஷேப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இதில் பென் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெக்டர் ஷேப்புன்னு இந்த இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தளவு ஆர்ட் பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய எந்த ஒரு ஒர்க்குக்கும் வந்து இந்த பென் டூல் யூஸாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த வீடியோவில் பென் டூல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சாஃப்ட் டியூட்டர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.